ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு என்ன ஃபார்முலா பற்றி சொல்லித்தர போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர்ச் ஃபார்முலாவை பற்றி தான் நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சர்ச் ஃபார்முலாவும் ஃபைன் ஃபார்முலாவும் எக்ஸாக்டாக வந்து சேமாக தான் இருக்கும். எந்த சுச்சுவேஷனில் நம்ம வந்து ஃபைன் ஃபார்முலா வந்து யூஸ் பண்ணலாம், எந்த சுச்சுவேஷனில் நம்ம சர்ச் ஃபார்முலா யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபைன் ஃபார்முலா வந்து டோட்டலாக வந்து கேஸ் சென்சிட்டிவ், ஆனால் சர்ச் ஃபார்முலா வந்து கேஸ் சென்சிட்டிவ் கிடையாது. ஸோ உங்களுக்கு வந்து கேஸ் சென்சிட்டிவாக வந்து சர்ச் வந்து பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஃபைன் ஃபார்முலாவை யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி இல்லை எனக்கு கேஸ் சென்சிட்டிவாலாம் இல்லாமல் வந்து ஃபைன் பண்ணணும் அப்படின்னா வந்து நீங்கள் சர்ச் ஃபார்முலாவை வந்து யூஸ் பண்ணலாம். ஓகேவா? இப்போ ரெண்டு ஃபார்முலாவையும் நான் இங்கே வந்து போடுறேன், உங்களுக்கு அதுலேருந்து ஈஸியாக வந்து புரிஞ்சுக்க முடியும். ஸோ இப்போ இங்கே வந்து நம்ம வந்து ஃபைன் பண்ண போகிறோம். என்ன வேர்டை வந்து ஃபைன் பண்ண போகிறோமோ அதை வந்து டபுள் கோட்ஸுக்கு உள்ள ஜஸ்ட் இப்படி வந்து போட்டுப்போம். தென் இந்த டெக்ஸ்ட்டில் இருந்தால் நம்ம வந்து ஃபைன் பண்ண போகிறோம். தென் ஸ்டார்ட் நம்பர் வந்து எப்போவுமே 1. ஓகேவா? கொடுத்துட்டோம். இப்போது இந்த ஃபார்முலா வந்து நம்ம வந்து ட்ராக் பண்ணலாம். இப்போது ஃபைன் ஃபார்முலா வந்து இந்த இடத்துல வந்து ஆஷ் வேல்யூ வந்து ரிட்டர்ன் பண்ணியிருக்கு. இது ஒரு எரர். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்க யூ வந்து இங்கே இல்லை அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இங்கே யூ இருந்தாலும் யூ வந்து இங்கே வந்து கேப்ஸில் இருக்குது, இங்கே நம்ம சர்ச் பண்ண வேண்டியது வந்து ஸ்மாலில் இருக்குது. ஸோ கேஸ் சென்சிட்டிவாக இருக்கிறதுனால இங்கே வந்து எரர் வந்து வந்திருக்கு. இப்போ பாருங்கள், நம்ம சர்ச் ஃபார்முலா போட்டு அதே சர்ச்சை வந்து நம்ம பண்ணுவோம். சர்ச்சுக்கு யூஸ் பண்ணுறோம். ஃபைண்ட் டெக்ஸ்ட்டுங்கிற இடத்துல சர்ச் அப்படிங்கிற ஃபார்முலாவை நம்ம போடுவோம். ஃபைண்ட் டெக்ஸ்ட்டுங்கிற இடத்துல ஆஸ் யூஷுவல் யூ கமா வித்தின் த டெக்ஸ்ட்டுக்குள்ளே இந்த டெக்ஸ்ட்டை வந்து சூஸ் பண்ணிக்கிறோம். தென் ஸ்டார்ட் நம்பர் வந்து 1. ஸோ சேம் இதை தான் வந்து நம்ம வந்து ரெஃபர் பண்ணுறோம். 5 வந்திருக்கு, தென் 9 வந்திருக்கு, தென் 1 வந்திருக்கு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்தாலும் இந்த சர்ச் ஃபார்முலாவை பொறுத்த வரைக்கும் இது வந்து கேஸ் சென்சிட்டிவ் கிடையாது. அதனால தான் உங்களுக்கு யூங்கிற பொசிஷன் வந்து 1ல் வந்து இருக்கிறதா வந்து உங்களுக்கு வந்து இங்கே வந்து காட்டியிருக்கு. ஸோ உங்களுக்கு வந்து எப்போ வந்து கேஸ் சென்சிட்டிவாக வந்து ஒரு சர்ச்சை வந்து பண்ணணுமோ அப்போ ஃபைன் ஃபார்முலாவையும், எப்போ வந்து உங்களுக்கு வந்து கேஸ் சென்சிட்டிவ் இல்லாமல் எனக்கு ஃபைன் மட்டும் பண்ணால் போதும் அப்படிங்கிற சுச்சுவேஷனில் சர்ச் ஃபார்முலாவையும் யூஸ் பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இது வந்து புரிஞ்சிருக்கும். ஸோ உங்களுக்கு எந்த இடத்துல எந்த ஃபார்முலா தேவைப்படுதோ அந்த இடத்துல நீங்கள் வந்து அதற்கு தகுந்த மாதிரி ஃபார்முலாவை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கு உங்களுக்கு வந்து என்ன தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா, எல்லா ஃபங்க்ஷனும் ஓரளவாவது எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத பற்றி வந்து உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். ஸோ அப்படி தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒவ்வொரு ஃபங்க்ஷனையுமே நான் வந்து வீடியோவாக போட்டு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்கேன். ஸோ ஒவ்வொரு ஃபங்க்ஷனையும் வந்து நீங்கள் வந்து பாருங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ ப்ராக்டிஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து எப்படி ஃபார்முலா வந்து யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து புரிஞ்சிக்க முடியும். அதே மாதிரி எப்படி வந்து நம்ம வந்து ஒரு டெம்ப்ளேட் வந்து உருவாக்க முடியும் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு வந்து நல்லாவே தெரிய வந்து வாய்ப்பு இருக்குது. ஸோ ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு டவுட் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் போடுங்க, நான் கிளியர் பண்ணுறேன். ஓகேவா? தேங்க்யூ.